நாளை மிக முக்கியமான நாள் ரத சப்தமி. ரத சப்தமி வழிபாடு, அதாவது சூரிய பகவான் வழிபாடு. சூரியனுக்குரிய மிக முக்கிய 12 திருநாமங்களை தினமும் காலையில் சூரிய உதயத்தின் போது சூரியனை வணங்கிவிட்டு சொல்லி வழிபட்டு வரலாம். அப்படி முடியாதவர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த வழிபாட்டினை செய்வது மிகவும் விசேஷமானதாகும். தினமும் சூரிய நமஸ்காரம் செய்து வந்தாலும் சூரிய பகவானின் அருளை பெறுவதற்கு உதவி செய்யும். சூரிய பகவான் அவதரித்த தினமான ரத சப்தமி திருநாளில் அவருடைய 12 திருநாமங்களையும் சொல்லி துவங்குவது மிக சிறப்பானதாகும். ரத சப்தமி துவங்கி தினமும் இந்த திருநாமங்களை சொல்வது வழக்கமாக்கி கொண்டால் அடுத்த ஓராண்டிற்குள் உங்களின் வேலை, பணம் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். பொருளாதார நிலை பல மடங்கு உயரும். கடன் பிரச்சனைகளில் சிக்கியிருப்பவர்கள், நீண்ட காலமாக நோய் தீராமல் சிகிச்சை பெற்று கொண்டிருப்பவர்கள், வலது கண், தலை ஆகியவற்றில் பிரச்சனை இருப்பவர்கள், வேலை இல்லாமல், வேலையில் முன்னேற்றம் இல்லாமல், வேலையில் பலவிதமான பிரச்சனைகளை சந்தித்து வருபவர்கள் இந்த திருநாமங்களை தினமும் சொல்லி வரலாம். அதேபோல ஜாதகத்தில் சூரியனின் நிலை பலப்பட வேண்டும், வாழ்வில் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்பவர்கள், அப்பா மகன் உறவில் பிரச்சனை இருப்பவர்கள் இந்த பரிகாரத்தை செய்வதால் நல்ல பலன் கிடைக்கும். வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களையும் காண முடியும். அப்படிப்பட்ட சூரியனின் சக்தி வாய்ந்த 12 திருநாமங்கள் என்னன்னு பார்த்தரலாம் வாங்க. ஓம் தத்த ஆதித்யாய நமக. ஓம் ஆரியமா ஆதித்யாய நமக. ஓம் மித்ர ஆதித்யாய நமக. ஓம் வருண ஆதித்யாய நமக. ஓம் இந்திர ஆதித்யாய நமக. ஓம் விவஸ்வான் ஆதித்யாய் நமக. ஓம் பௌஷ்ய ஆதித்யாய நமக. ஓம் பர்ஜன்ய ஆதித்யாய நமக. ஓம் அம்சுமான் ஆதித்யாய நமக. ஓம் பாக ஆதித்யாய நமக. ஓம் தவஷ்ட ஆதித்யாய நமக. ஓம் விஷ்ணு ஆதித்யாய நமக. இந்த மாதிரி சூரிய பகவானின் திருநாமங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கணுங்க. சொல்ல முடியாதவர்களை அதை கேட்டுக்கொண்டே இருங்க. நாளை எவ்வாறு சூரிய பகவானை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற லாங் வீடியோவை நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. பார்க்காதவங்க அதை பார்த்து பயன்பெறுங்கள். இந்த திருநாமங்களை டெய்லி சொல்ல முடியாட்டி பரவாயில்ல, நாளைக்கு ஒரு நாளாவது இந்த 12 திருநாமங்களை சொல்லி சூரிய பகவானின் பரிபூர்ண அருளை பெற்று வாழ்க்கையில் நல்ல வெளிச்சத்தை பெறுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிறேன், அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.